நான்காவது செய்தியாக பழனி கோவில் பிரகாரத்தில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து பாஜகவினரும் விஹெச்பியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? பழனி கோயில், தண்டாயுதபாணி கோயில், இதில் உள்பிரகாரத்தில் அந்த கடையை வச்சுருந்துருக்காங்க. ஏற்கனவே மதுரை கோர்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது, கிரிவல பாதையிலேயே கூட வணிக நோக்கத்தோடு எந்த கடைகளும் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய கடைகளை உட்பட அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க, எங்கே கீழே கிரிவல பாதையில். ஆனால் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவிலுடைய உள்பிரகாரத்திலேயே கீ செயின் விற்கிறது, கேலண்டர் விற்கிறது, மற்ற விஷயங்கள், அதாவது கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் அங்கே ஒரு வியாபார நோக்கத்தோடு, கீ செயினை ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல, கேலண்டரை ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல, மற்ற விஷயங்களை ஃப்ரீயாக கொடுக்க போகிறதில்ல. அப்படின்னா ஒரு வியாபார நோக்கத்தோடு உள்பிரகாரத்திலே கடை வைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அது போகர் சன்னதிக்கு மிக அருகிலேயே அது வச்சுருக்காங்க. ஏற்கனவே அங்கே 5-6 உண்டியல் வேறு வச்சுருக்காங்க. அறநிலையத்துறையினாலே அங்கங்கே செவுறு இருக்குதோ இல்லையோ, தூணு இருக்குதோ இல்லையோ, தூணுக்கு பக்கத்தில் அங்கங்கே உண்டியல் வச்சுருப்பாங்க. ஏன்னா உண்டியல் வச்சாதான் அவங்களுக்கு வருமானமே. அந்த வருமானத்தில் தான் HRNCயே நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இந்த உண்டியெல்லாம் இருந்து அங்கெல்லாம் இடமே இல்லாமல் பக்தர்கள் கஷ்டப்படுறப்ப, தரிசனம் பண்ணுறப்ப, ஆனால் அங்கே ஒரு கடையை திறந்து வச்சு இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் இப்பொழுது விஸ்வ இந்து பரிஷத்தும் பாஜகவினரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கடையை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது முடியாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போவதாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கனகராஜ் அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த யார் அந்த சார் அப்படின்னு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக மகளிர் அணி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்தப்போ அந்த பகுதியிலே, பழனி, திண்டுக்கல் அந்த பகுதியில் எப்படி 24 மணி நேரமும் இது பார் எப்படி இயங்குதுன்னு மீடியாக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். அதனால் அவர் மீது வழக்கு கூட இந்த அரசு போட்டதை பார்க்குறோம். இந்த கனகராஜ் அவர்கள் தான் இதற்கு போராட்டத்தினையும் அறிவிச்சிருக்காங்க. தேவசம் போர்டு எப்படி வியாபாரத்தை உள்பிரகாரத்திலேயே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். HRNC கோயிலை அங்கே ஆகம விதிக்கு உட்பட்டு அங்கே 6 கால பூஜை நடக்கணுமா, அங்கே என்னென்ன பூஜை இருக்கிறதோ, வழிபாட்டு முறை இருக்கிறதோ அதெல்லாம் சரியாக செவ்வனே செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதை எப்படி ஒரு கமர்ஷியல் என்டைட்டியாக அந்த கோயிலை வச்சுருக்கணும், அதன் மூலம் நமக்கு எவ்வளவு லாபம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கறது. அதனால தான் ஒரு சில கோயிலுக்கு இவங்களால் புனரமைப்பு பணி செய்ய முடியல, செலவு செய்ய முடியலன்னா அதுலேருந்து எங்களுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறத அதை ஒரு அது செப்பரேட் என்டைட்டின்னே அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு போக்கிலேயே தான் இந்த HRNC ஒரு கோயிலை பார்க்குது. இன்னும் சொல்லப்போனால் கோயில் சம்மந்தப்பட்ட இடங்களில் வணிக வளாகங்களை கட்டக்கூடிய அந்த வேலையிலும் பார்க்க திருவண்ணாமலையில் அதற்கான முயற்சியெல்லாம் எடுத்த பலர் வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க. நம்மளுடைய ஸ்ரீ தொலைக்காட்சியிலே அரசு கையில் ஆலயங்கள் அப்படிங்கிறதுல ஆலய வழிபாடு சங்கத்தின் நாகராஜன் அவர்கள், நம்ம பாஸ்கரனும் நாகராஜனும் நடக்கக்கூடிய அந்த பேட்டி, அந்த காணொலியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்து கோயில்கள் ஒரு வியாபார தலமாக இந்த HRNC இப்போ செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் அது. அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஆனாலும் கொடுக்குறோம், நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது. குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்து கோயில்களுடைய இந்த சாநித்தியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் பல விஷயங்களை செய்கிறேன். அதில் ஒரு அமைப்பாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இதற்காக விஹெச்பி மற்றும் பாஜக குரல் கொடுத்திருக்கிறது. இந்த HRNC உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பழனி கோயிலில் உள்பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த வியாபார கடை அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.